ஒரு அமைச்சர் அவங்க தொகுதியில இருக்க பள்ளிக்கூடங்கள ஆய்வு பண்ணலாமான்னு கேட்டா, ஆய்வு பண்ணலாம். அது அவங்க துறை சார்ந்ததா இல்லனாலுமே, அவங்க தொகுதியில இருக்க பள்ளிக்கூடங்களுக்கோ, இல்ல ஒரு நிறுவனத்துக்கோ போயி ஆய்வு பண்ணணும்னா, தாராளமா ஆய்வு பண்ணலாம். ஆனா, இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைச்சர் கீர்த்தனா இவங்களோட டிபார்ட்மெண்ட் தொழில்துறை. இவங்க ரீசென்ட்டா விருதுநகர்ல இருக்க ஒரு கவர்ன்மெண்ட் ஸ்கூல்ல ஆய்வு மேற்கொண்டாங்க. அங்க ஆய்வு மேற்கொண்டதுல எந்த தப்பும் இல்ல. ஒரு ஸ்கூலுக்கு, ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஆய்வு மேற்கொள்றாங்க அப்படின்னா, அந்த பள்ளிக்கூடம் எப்படி இருக்கு? கட்டிட வசதிலாம் எப்படி இருக்கு? அங்க இருக்க ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் எப்படி இருக்கு? அங்க ஸ்கூல் அங்க இருக்க மாணவர்களுக்கோ, இல்ல மாணவிகளுக்கோ எப்படி பாடம் எடுக்கப்படுது? போதுமான அளவுக்கான டீச்சர்ஸ்லாம் இருக்காங்களா? அவங்கலாம் தகுதி பெற்ற ஆசிரியர்களா இருக்காங்களா? இந்த மாரி பல விஷயங்கள அங்க ஆய்வு பண்ணலாம். அண்ட் ஸ்டூடண்ட்ஸ் அங்க எப்படி படிக்கிறாங்க? இது எல்லாமே ஆய்வு பண்ணலாம். இதுல எந்த விதமான தப்புமே இல்ல. பட் இவங்க அங்க போய் ஒரு பள்ளி மாணவிய எழுப்பி கேள்வி கேட்குறாங்க. பட் இந்த ஆய்வுல எங்கருந்து கேமரா கொண்டு வரப்பட்டது? ஒரு பள்ளிக்கூடத்த ஆய்வு பண்ணும்போது, அங்க உள்ள எப்படி கேமரா கொண்டு போது? அங்க ஒரு குழந்தைகிட்ட "வாட் இஸ் யுவர் ஃபாதர்ன்னு" கேட்குறாங்க. ஆக்சுவலி அந்த குழந்தை அந்த கேள்விக்கு சிரிக்கிறா. பதில் தெரிஞ்சு சிரிக்கிறாளா? இல்ல பதில் தெரியாம சிரிக்கிறாளான்னு தெரியல. பட் அதே கேள்விய அவங்களோட டீச்சர், அதாவது அவங்களுக்கு பாடம் எடுக்கிற ஆசிரியர் கேட்கும்போது, "வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம்?" கேட்டாலும் அவ ஆன்சர் பண்ணியிருக்கா. "வாட் இஸ் யுவர் ஃபாதர்ஸ் ப்ரொஃபஷன்?" கேட்டாலும் ஆன்சர் பண்ணியிருக்கா. இங்க கேள்வி கேட்டவங்க ஒழுங்கா கேட்கல அப்படின்றது தப்பா? இல்ல ஆசிரியர் ஒழுங்கா சொல்லிக் குடுக்கல அப்படின்றது தவறா? அவங்க சொன்ன எல்லா பாயிண்ட்டுமே கரெக்ட்டா தான் இருந்தது. இங்க இருக்க மாணவர்கள் எல்லாருமே புரிஞ்சுக்காம மக்கப் பண்ணுவாங்க. அது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும், ஆய்வுக்கு போன இடத்துல எங்கேருந்து கேமரா எடுத்துட்டு போய் இவங்க ரீல்ஸ் எடுக்குறாங்கன்னு தெரியல. இவங்க எந்த ரீல்ஸ் போட்டாலும் அது மக்களால விமர்சிக்கப்படுது. அண்ட் இவங்கள ரீசென்ட்டா இதுக்காக நெறைய பேர் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. அதுல நெறைய பேர் இவங்களோட இங்கிலீஷ் பேசுற அந்த திறன எல்லாருமே லிட்ரலா விமர்சிக்க ஆரம்பிச்சாங்க, கலாய்க்க ஆரம்பிச்சாங்க. அவங்கள இங்கிலீஷ கரெக்ட் பண்ற மாரியான நெறைய வீடியோஸ நான் ரீசென்ட்டா பார்த்துட்டுருக்கேன். ஸோ அவங்க இங்கிலீஷ் பேச முயற்சி ஒரு ஒரு கவர்ன்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச ஒரு பொண்ணு, ஒரு அமைச்சராகி இங்கிலீஷ் பேச முயற்சி பண்றது அப்படின்றது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இது மக்கள் விமர்சிக்கிறாங்க அப்படின்னம்போது, அந்த இடத்துல மக்கள் மேல ஒரு சில தவறு இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அண்ட் இருந்தாலுமே தொழில்துறை அமைச்சர் பண்ண இந்த ஆய்வுல அந்த இடத்துல கேமரா கொண்டு போயிருக்க வேண்டாம். அந்த பொண்ண கேள்வி கேட்ட வீடியோ எடுத்திருக்க வேண்டாம். அத சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டிருக்கவும் வேண்டாம். அப்படி சமூக வலைதளங்கள்ல பதிவிடுறவங்களுக்கு ஒரு பேசிக் மேனர்ஸ் அந்த குழந்தையோட முகத்த போட வேண்டான்னு. நாளைக்கு அந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் மன உளைச்சல் ஆகி, அந்த பொண்ணு இதனால ஸ்கூல்ல நெறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணா, அதுக்கு அமைச்சர் என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படின்னு தெரியல. அவங்க ஒரு 10 பேர் முன்னாடி கேள்வி கேட்டு, அது வீடியோவா எடுத்து ரீல்ஸ் போடுறது அப்படின்றது தவறு. இத பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா, இன்னமுமா நீங்க குமுறிட்டு இருப்பீங்க அப்படின்ற மாரி கேட்பாங்க. பட் இது எந்த அடிப்படையில இது நியாயமான விஷயமா இருக்கும். கீர்த்தனா அவர்கள் பண்ண விஷயம் எல்லாமே சரி. ஆனா, அவங்க அத ரீல்ஸ் எடுத்து அது சமூக வலைத்தளங்கள்ல பரப்பியது அப்படின்றது ரொம்பவே தவறான விஷயம். அமைச்சரா அவங்க ஆய்வு செய்ததையோ, அவங்க தொகுதியில இருக்க நலன்கள பார்க்கிறதிலயோ எந்த விதமான தவறுமே நாங்க இங்க பேசவே இல்ல. இப்படி கேமரா வந்துச்சு, ஒரு ஸ்கூல் கேம்பஸ்க்குள்ள மீடியா வராது அப்படின்றதப்போ, அந்த கேம்பஸ்க்குள்ள வீடியோ எப்படி போச்சு அந்த கேம்பஸ்க்குள்ள கேமரா எப்படி போச்சு அப்படின்றத ஒரு முக்கியமான கேள்வி. அமைச்சர் கீர்த்தனா அவர்களுக்கு இது தெரியுமா? தெரியலையான்னு தெரியல. கவர்ன்மெண்ட் ஸ்கூல்ல இருக்க பசங்க இங்கிலீஷ்ல நல்லாவே பேசுறாங்க. ஈவன் தோ வெளுத்து வாங்குறாங்க. அதோட வீடியோஸ் எல்லாமே இவங்க பதிவிடுற அதே சமூக வலைத்தளங்கள்ல தேடி பார்த்தாலே தெரியும். கவர்ன்மெண்ட் ஸ்கூல் பசங்க, கவர்ன்மெண்ட் ஸ்கூல் மாணவ, மாணவியர்கள் எந்த அளவுக்கு திறமையா இங்கிலீஷ் பேசுறாங்க, எந்த அளவுக்கு திறமையா அவங்களோட கல்வியில அவங்க ஈடுபட்டிருக்காங்க அப்படின்றது தெரியும். ஸோ பிஃபோர் இந்த மாதிரி விஷயங்கள பண்றதுக்கு முன்னாடி, தயவு செஞ்சு ஒரு அமைச்சரா நீங்க எதையும் வீடியோ எடுத்து போட வேண்டாம். இது கவர்னன்ஸ். இது ஒரு அமைச்சரோட வேலை. இது ஒரு ஆய்வு நடக்கிற இடம். இது ஒரு பள்ளிக்கூடம். அந்த இடத்துல கேமரா எடுத்துட்டு போய் ரீல்ஸ் எடுக்கிறதோ, ஃபோட்டோ எடுத்து வெளிய போடுறதோ, தட் இஸ்
நாட் ரீச்சபிள். இதை வந்து ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்க ராஜ்மோகன் அவர்கள் கூட இதை அட்ரஸ் பண்ணலை. ஸோ இது வரைக்கும் அவர் அட்ரஸ் பண்ணலை. இனிமேலாச்சும் அதை அட்ரஸ் பண்ணுவார், இதை பற்றின பேச்சுவார்த்தைகள் நடக்கும் அப்படின்றத எதிர்பார்க்குறேன். அண்ட் அமைச்சரோ எல்லாருமே ஆய்வு பண்ணலாம். அண்ட் எந்த இடத்துல கேமரா கொண்டு போகணும், எதை ரெக்கார்ட் பண்ணணும், எதை வெளியிடணும் அப்படின்ற பேசிக்கான விஷயங்கள் தெரிஞ்சால் மட்டுமே போதும். அந்த பேசிக்கான விஷயங்களை தயவு செஞ்சு உங்களுக்கு தெரியலனாலும் சர்ச் பண்ணி பார்த்தா தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு விஷயத்தை பற்றி அமைச்சர் கீர்த்தனா ரீசெண்டாக பண்ண இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.